ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. இந்த வலிகளையும், இழப்புகளினுடைய மிகப்பெரிய வலிகளோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பினுடைய வலிகள் நன்றாக தெரியும். இந்த இழப்புகளை உணர்ந்தவர்கள், அ சமகால ஒடுக்குமுறைகளை அறிந்தவர்கள் போராடாத போது, இனி வருகின்ற தலைமுறைகள் இந்த உரிமைகளை கேட்டு போராடுமா என்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது. இப்போதே தணிந்து போய்விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் காலங்காலமாக கொண்டிருந்த தாகம் என்ன ஆகப் போகிறது? அல்லது கடந்த கால தியாகங்களுக்கான விலை எப்படி கொடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் கேட்கிற கேள்வி ஒரு யதார்த்தபூர்வமாக சிந்திக்க வேண்டிய பதிலளிக்க முடியாத கேள்வி. ஏனென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை ஊடுகடத்தவில்லை. பெரிய அளவிலே தமிழ் தேசிய அரசியல் நிகழ்ச்சி பரப்புகள், அதாவது இன்று தேசிய மக்கள் சக்தியாக இந்த மத்தியிலே அரசாங்கத்திலே இருக்கின்ற அரசாங்கம் ஒவ்வொரு இடமாக அலுவலகங்களை அமைத்து அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு பொய்யான பாசாப்பு வார்த்தைகளை கூறி ஒரு சிவப்பு சட்டை கவர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் அரசியல் முன்னகர்வுகளை செய்ய பார்க்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் விடயங்கள் என்பது அரசியல் ரீதியாக கட்சிகள் மிகவும் வலுவிழந்த நிலைமையிலே இருக்கின்றன. தலைமைகள் குறித்து மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கின்ற மிக அற்ப சொற்பமான விடயங்களுக்குள் பல விடயங்கள் சிக்கி தவிக்கின்றது. தமிழ் தேசிய விடயமாக காட்டப்பட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுவதாக தெரிவு செய்யப்பட்டவர்களே தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. அப்படியெல்லாம் இருக்கையிலே எங்களுடைய இனம் மீது ஒரு கொடூர யுத்தம். நாங்கள் ஏன் போராடினோம்? என்னத்துக்காக போராடினோம்? அகிம்சை ரீதியாக எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படாததன் விளைவாக ஆயுத போராட்டம் ஒன்றை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் எங்கள் மீது வலிந்து அரசினால் திணிக்கப்பட்டது. நாங்கள் பதிலளிக்கின்ற முகமாகத்தான் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டோம். அந்த அடிப்படையிலே அதற்காக எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய சகோதரர்கள் ஏராளமான உயிர் தியாகங்களையும் உலகம் வியக்கின்ற அர்ப்பணிப்புகளையும் செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அநியாயமான இழப்புகளையும் நாங்கள் எந்தளவு தூரம் வடக்கு கிழக்குத்தான் யுத்தத்துக்கான மேடையாக காணப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய தாயகத்திலே செய்திருக்கின்றோம்.